நிஜாமுதீன் சார், முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாவேக்காளருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போன்று டிடி தினகரன் முன்வைக்கிறாரு, தாவேக்காவினரை பார்த்தாலே பெண்கள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவா பரவலா நடக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி அதில் தாவேக்காவினரே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதை கூட மாற்ற முடியாதாங்கிற கேள்வி வரும்ல. அதுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், குற்றங்களை குற்றமாக பார்க்கணும். ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும் பொழுதும் அந்த கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, திமுக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, தாவக்கா பேசும்போது ஒரு நிலைப்பாடு, எல்லாமே ஒரு தப்பை தப்பாக கண்டிக்காமல் அந்தந்த காலத்திற்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாற்றி மாற்றி குறை சொல்லக்கூடியதான் குற்றவாளிகள் தப்பித்து கொண்டு போகிறார். எந்த ஆட்சி நடந்தாலும் குற்றத்தை குற்றமாக பார்க்க வேண்டும், எந்த கட்சிக்காரன் செய்தாலும் குற்றத்தை குற்றமாக பார்க்க வேண்டும். சரி, தாவக்காரர்களுக்கு தவறு செய்திருந்தால் அதை நீக்காதது விஜயுடைய தப்பு, அது டேரக்டா குற்றம் சொல்லினா தப்பே கிடையாது, அதுல தப்பே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தப்பு நடக்கும்போது அந்தந்த ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இப்படி கடந்தே போயிட்டே இருக்கிறாங்க. அதிமுக செய்யும்போது திமுக சொன்னிச்சு, திமுக செய்யும்போது அதிமுக சொன்னிச்சு. பொறுப்பேற்கணும், தவறை கண்டிக்க வேண்டும், தவறை நடக்க விடாமல் தடுக்க வேண்டும், அதுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு வேண்டும். அந்த தவறை திமுக செஞ்சிச்சு, அதிமுக செஞ்சு, தாவக செஞ்சு எப்பவுமே கடந்து போறது, தவறுகளை செய்தவர்களை ஒரு சாயத்துல பூச்சி எறியக்கூடாது. எந்த கட்சியில தவறு நடந்தாலும் தாவக்காரர்கள் செய்தாலும் அதிமுக செய்தாலும் திமுக தலைமை அனுமதிக்காது. சரி, என்னை பொறுத்தவரை அனுமதிக்காது. இதே திமுக 5 வருஷ காலத்துல சில குற்றச்சாட்டுகள் அனாவசியமா திமுக மேல போட்டார்கள். அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 60-70 நாள் தீர்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. நம்ம அதை பார்க்கத்தான் செய்யறோம். அதே மாதிரி அதிமுக காலத்துல அவங்க ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு சில பேர் மேல குற்றச்சாட்டு வந்துச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க, எடுக்காம இல்லை, எடுத்தாங்க, எந்த அரசும் எடுக்காம இருக்காது. ஆனால் பார்க்கின்ற நிலை மற்ற பிரச்சனை நீங்க தேக்கலாம். இதே மாதிரி கிரிமினல், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, பாலியல், திருட்டு போன்றவற்றில் சாயம் பூசி செய்வது எந்த கட்சிக்கும் அழகல்ல. இது தமிழ்நாட்டுடைய ஒரு பாதுகாப்பின்மை உலகம் ஃபுல்லா சொல்றாங்க. நீங்க போன ஆட்சியில பாருங்க, போன ஆட்சி நடைபெற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையின் போது திமுக மீது கடுமையான தப்பு வந்தது. அப்ப இப்போ நடக்கக்கூடிய விமர்சனம், இப்போ நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு மட்டும் அதை குற்றமா பாருங்க, அது அரசு மீது முழுதுமா பழி போட்டோம்னா அது குற்றவாளி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போறது சரியான்ற? கடந்து போறது சரியில்லை. அதையும் சொல்லி சொன்னீங்களே, இப்ப அவங்க சொல்றாங்க, கேட்கறாங்க, நியாயமான கேள்வி கேட்கறாங்க. நீ கடந்த முறை சொன்னீங்களே, இப்ப உங்க பேர் 1 மாசத்துல வந்திருக்க, அப்ப 6 மாசம் கடந்து போக முடியுமான்னு கேட்கறாங்க. எப்பவுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு 6 மாசம் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, மற்ற ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போறது, முன்னேற்றம் கொண்டு வரதுக்கு 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. சட்ட ஒழுங்குக்கு 6 மாசம் பொறுத்திருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது, காமன். அது திமுக சொல்றது சரி. ஆனால் அவர்கள் தான் தாவேக்காரர்கள் தவறு செய்யலன்னு சொல்லும் போது மீண்டும் அதை தவிர திமுக செய்ய வேண்டாம், தப்பை தப்பாக கண்டிக்க வேண்டும். இல்ல, அவரு முதலமைச்சர் விஜய் தான் தாவேக்க தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னாரு. ஆமா, அதனால இப்ப கேட்கறது சொல்ல முடியல, இப்ப கண்டிக்கிறது நடக்க விடாமல் கண்டிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு அவங்க செய்ய வைக்கணும். ஆளுங்கட்சியை செய்ய தவறு செய்தால், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக உடையது. சரி, இப்போ சட்டம் ஒழுங்கு விடுங்க, சட்டம் ஒழுங்கு பத்தி அப்படின்னு பார்க்கும்போது அதை தாண்டி நிர்வாக ரீதியாக தமிழக வெற்றி கழகம், தாவேக்கா அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அவங்க கொண்டு வந்திருக்க திட்டங்கள், அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்கணும் இந்த 1 மாத காலம்? நேற்று முந்தானால சபாநாயகர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். சரி, சட்டமன்ற உறுப்பினருக்கு புத்தாக்க பயிற்சி அப்படின்ட்டு. விவசாயிக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சட்டம் புத்தாக்கம் என்றாலே ஒரு ஆதியாரா இருப்பாங்க, அவங்களுக்கு புத்தாக்க பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ சட்டமன்ற பெரும்பாலானவர்கள் புதுமையானவர்கள். ஆகவே முதல் புது பயிற்சி தான் கொடுக்கணுமே ஒழிஞ்சு புத்தாக்க பயிற்சி என்பது பொருந்தமானு தெரியல. மொத்தத்தில் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தயாராகவில்லை என்பதை ஒரு அழகான முறையில் கண்ணியமான முறையில் ஒத்துக்கிட்டு பயிற்சி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அரசுடைய நடப்பை புரிந்து கொள்ளட்டும், அதற்கான காலவாசம் கொடுக்கப்படும். இல்ல, காலவாசம் நீங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் புதுசா இருக்காங்க, இப்ப நிர்வாகம் அவங்களுக்கு இன்னும் பழக்கப்படலை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, மக்களுக்கான திட்டங்கள் வரணும், மக்களுக்கான செயல்முறைகள், மக்களுடைய பணிகள்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா? 12ஆம் தேதி சட்டமன்றம் வருது, அவங்க எப்படி நடத்தினாலும் எதிர்பார்க்கலாம். எதிர்கட்சியை எதிர்கொள்ள வேண்டிய விதம், பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே முன்னாடி இருந்தவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி. தாவக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் புதுமுகங்கள், அமைச்சர்களே புதுமுகமாக இருக்கிறார்கள். இப்போ எப்படி அவங்க செயல்பட போறாங்கிறத பார்க்கணும். அதில் அவர்கள் எப்படி தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த போகிறார்கள், கேட்கிற கேள்விகளுக்கு, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள். சாதாரண கொஸ்டின்னாக்கா துறையிலிருந்து வந்துடும் பதில், அதை எடுத்து படிச்சுட்டு போயிடலாம், துணை கேள்வி கேட்டுடலாம். ஆனால் 0 ஓவரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கவனம்
கேள்விகளுக்கும் திட்டங்கள் கூட வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேக்கப் பண்ணி கொடுத்துருவாரு, கூட இருக்கிற சீனியர் மினிஸ்டர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. பட் 0 ஓவரில் பேசக்கூடிய கேள்விகளுக்கு சுதாரித்து பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு எப்படி கொண்டு வர போறாரு? நிருபரவனா சந்திக்காம போகலாம், ஆனால் சட்டமன்றத்தை சந்திச்சு ஆகணும். இது பாராளுமன்றம் அல்ல, இது சட்டமன்றம் தான். அதனால கேள்விகள் எதிர்கட்சியில் உட்கார்ந்தக்கூடிய அனுபவங்கள்லாம் இருக்குது. ஆகவே 12ஆம் தேதிக்கு பிறகுத்தான் இதற்கான விடையை நம்ம காண முடியும். அவசரப்பட்டு நம்ம எதுவும் அவர்களை சொல்லியிருக்க முடியாது. சரி, நிஜாமுதீன் சார், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்குள் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் திரு விஜய் தாவேக தலைவராக அப்போ அவர் சொன்னது, அடுத்த நிமிடம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க எல்லா பேருந்துகளையும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. அதுக்கு பிறகு அவர் நிறைவேற்றிய சில வாக்குறுதிகள், அதையும் முழுமையாக பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி. நாங்கள் மாதிரி திமுக மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நாங்கள் தகுதிகள் நிர்ணயிக்க மாட்டோம் அப்படின்னு அவரே சொன்னார். அதே போல் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தா சரியாக அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி, சிறு குறு அப்படின்னு பிரிக்கிறது. 200 யூனிட் இலவச மின்சாரம் மாதம் சொன்னார், இன்னைக்கும் இருக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில். அப்போ 2 மாதம் தான், அது 500 யூனிட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே வந்து ஒரு என்ன மாற்றத்தை நம்ம பார்க்குறோம்? முதல்ல இலவசங்களை கொடுத்து மக்களை திசை திருப்பி வாக்கள் வாங்குகிற ஒரு துணியை தேர்தல் கமிஷன் கண்டிக்க வேண்டும். அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். நாட்டில் என்ன இருக்குது, கஜானாவில் என்ன இருக்குது, வந்து வெள்ளரிக்க தரேன்றாங்க. அதுக்கு முன்னாடி இப்படிலாம் செய்கிறது தப்பு. இப்போ அவங்களே அதை பாதிக்குது. சொன்னாங்க தான், சொன்னது அவங்களால செய்ய முடியல. வந்தாங்க, இப்போ தான் வந்திருக்கிறோம், உள்ளே இருக்கா கஜானா இருக்குதா எல்லாம் பார்த்து வந்து அதாவது வெள்ளரிக்க தர்றோம், வெள்ளரிக்க முடியல. அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, அச்சு உள்ள கதையாக இருக்குது. நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் கொடுப்போம், திமுக மாதிரி கொடுத்துட்டாங்க. தவறு. அப்படி டோட்டலி எல்லாமே இலவசம் 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 கொடுத்துட்டு போறது, பெண்களுக்கு மட்டும் எல்லாமே இலவசம் இலவசம், ஆம்பளை அம்மன் விட்டுட்டு போறது, குடும்பத்துக்கு கஷ்டம். மெஜாரிட்டி பொதுவான பேரு குடும்பத்தை காப்பாற்றுவர்கள் அவங்க, பெண்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தாவேக தலைவராக விஜய் அப்போ இந்த மாதிரி பொய் சொல்லிதான் அவரும் வாக்கு சொல்றாங்க. இதே பொது நிறுவனத்தில் இதே அரசியல் வாக்குறுதியை கலந்தால் அவரும் சாதாரண தன்னை வந்து தன் நல்லவர் காட்டி கூட வாய்ப்பு இழந்துடுவார். ஒண்ணு கொடுத்தது சொன்னதை செய்யணும், இல்ல அடுத்த கடத்துக்குள்ள வழிக்கு வரணும். இப்படி எல்லாருமே அள்ளி விட்டுட்டு போனா 10,000 தரம் 14 தரம் எங்க நடக்கிறது? நோட் அச்சடிச்சா கொடுக்க முடியும்? நோட் அச்சிடாம நீங்க ஒட்டியாசா செய்ய முடியும், நம்ம செய்ய முடியாது. இது தவறு. ஒரு அரசாங்கம் வந்தால் கண்ணா பின்னாண்டு இஷ்டத்துக்கு கொடுக்கறது. 200 யூனிட் கொடுத்தா டோட்டலி வந்து இது பண்ண எலக்ட்ரிசிட்டி போர்டு நாசமா போய், அதெல்லாம் தெரிந்துதான் வாக்குறுதி கொடுத்தான்னு அவங்க சொல்றாங்களே. தெரிஞ்சா கூட எப்படி கொடுக்க முடியும்? தவறு தானே அது. அப்ப பொய் சொல்லி வாக்கு வாங்கிருக்காங்க. தவறு. பொய் சொல்லி வாக்கு வாங்கிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த காசுக்கு யூனிட்டுடைய விலையை குறைக்கலாம், உற்பத்தி விலை குறையும், பொருளுடைய உற்பத்தி விலை குறையும், யூனிட் விலை காஸ்ட். உங்ககிட்ட பணம் இருந்தா யூனிட் விலையை குறையும், குறைச்சா மக்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்துல வந்து பொருள் குறையும். அப்ப இதுல எந்த மாற்றமும் இல்ல. மாற்றமே அவங்க எதுவும் இந்த ஒரு மாதத்துல இது அவங்க பண்ணது எதுவுமே வந்து மாற்றம் கிடையாது. இல்ல, மாற்றம் இல்ல. இது தவறு. இதே திமுக வந்து 4 வருஷத்துல செஞ்சு 3 வருஷம் செஞ்சு அதே நான் செய்வேன்னு சொல்லிட்டு போனாக்கா 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மாற்றம் இல்ல. மாற்றம் என்றால் தெளிவா சொல்லணும். இல்ல, மக்களை நாங்கள் உழைக்க வைப்போம், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வியை கொடுப்போம், மக்கள் நிரந்தரமாக முன்னேற்ற வைப்போம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையானவர்களுக்கு நீங்க வந்து கொடுங்க, பஸ் கொடுங்க, இலவச தயவுசெய்து உடைச்சிறீங்க, வந்து சுத்தமா சோறு போடுறேன், இப்போ வந்து அதுக்கு லீவ் கொடுக்குறேன், இதுக்கு லீவ் கொடுக்குறேன், எல்லாமே போயிடுது. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 30 நாள் லீவ்ல 1 வருஷம் லீவ் கொடுத்துட்டு போயிறாங்க. எப்படி இந்த ஸ்கூலுக்கு இடையில போஸ்டர் போட்டு டீச்சர் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க முடியும்? நான் சொன்ன பெண்களுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப மெட்டர்னிட்டி 1 மாசம் கொடுக்குறாங்க, 1 வருஷம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துக்கு மாற்று டீச்சர் அந்த ஸ்கூல் கொடுக்கணும். ஒரு டீச்சர் 1 மணி நேரத்துக்கு 40 பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க, அடுத்த 1 மணி நேரத்துக்கு 40 பிள்ளைக்கு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் பண்ணாங்கன்னா 107 பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறாங்க. அவங்க 1 வருஷம் லீவ் போயிட்டாங்கன்னா மாற்று யாரை கொடுக்க போறீங்க? ஏற்கனவே இடம் காலியா இருக்குது, நிறைய போஸ்ட் காலியா இருக்குது. அப்போ இன்னொரு ஸ்கூல்ல இருந்து மாற்று இங்க கொண்டு வர முடியாது, சர்ப்ளஸ் தான் கொண்டு வர முடியும். அப்ப இந்த 1 மாத காலம் மாற்று எதுவுமே இல்ல அப்படிங்கறத தாண்டி பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? பிரச்சனை அதிகமா இல்ல, பிரச்சனை நம்ம சொன்ன வாக்குறுதியே பிரச்சனை மாறிவிடக் கூடாது என்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அரசாங்கங்கள். நீங்க கொடுக்கறது இலவசம் கொடுக்க வேணான்னு சொல்ல மாட்டேன். வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம், வாய்ப்பு இல்ல, மக்கள் நிரந்தரமான பொழப்பு கொண்டு வாங்க. யாருக்கு தேவை? எல்லாருக்கும் பஸ் தேவையா? இலவச பஸ் தேவையா? தேவையான கொடுங்க, படிக்க போற பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இல்ல, அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்து இப்ப சரி தப்பு நம்ம விவாதிக்க மாட்டோம். ஒவ்வொரு அரசாங்கம், நான் இந்த அரசு சொல்ல, ஒவ்வொரு அரசாங்கமும் இலவசத்தை நோக்கி செல்கின்றன. அதற்கு கணிசமான தொகை செலவிடப்படுகிறது. இந்த இலவசத்தை பெறுவதற்காக இல்ல கேள்வி இல்ல நீங்க சொல்றது கரெக்டா, எனக்கு புரியுது. கேள்வி என்னன்னா, இப்ப இதுவரை இருந்த திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுப்பாங்க, இலவசங்களை அறிவிப்பாங்க, அது பிறகு ஆட்சிக்கு வருவாங்க, செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் தாண்டி
தாவேக்கா என்ன சொன்னாங்க, ரொம்ப கிளியரா சொன்னாங்க, நாங்க செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்த பிறகு இந்த மாதிரி அதுக்கு சில தகுதிகள் வைக்கிறது, அதை பாதி நிறைவேற்றுறது, இதை மாதிரி பண்றது அப்படிங்கிறது எந்த வித்தியாசமும் இல்ல தானே. அதே அவங்க தான் பண்ணா, அதே தான் பண்ணா, இப்ப இவங்க அதே தானே பண்றாங்க. அதே தான் வந்திருக்குது. ஆமா, அப்ப மாற்றதும் இல்ல. இல்ல, தமிழ்நாடு அரசியல் அப்படியே தான், அதே தான் தமிழ்நாடு அரசியல். இப்ப நாங்க நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். இன்னும் மந்திரிகள் சம்பாதிக்க போறாங்களா இல்லையாங்கிறது பிறகுதான் சொல்ல முடியாது, இப்ப சொல்ல முடியாது. இதுவரையில அவங்க பண்ணது என்ன, இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள், இந்த 1000 200 யூனிட் இலவச மின்சாரம் சொன்னாங்க, அது முழுமையா நிறைவேற்றல. அதே போன்று விவசாய கடன் தள்ளுபடினாங்க, அது முழுமையா நிறைவேற்றல. அதே போன்று ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே இலவச பேருந்து பயணம் சொன்னாங்க, அது நிறைவேற்றல. அப்ப இந்த ஒரு மாத காலத்துல பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே நிறைவேற்றதுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் இல்ல அவங்க சொன்னது இல்ல. இப்ப இந்த 200 யூனிட் இலவச மின்சாரமோ விவசாய கடன் தள்ளுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. பார்ட்லி, ஆமா பார்ட்லியா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது முழுமையா இல்ல. நீ ஆசையை காட்டிட்டு அது பார்ட்லி நிறுத்துறது அது ஏமாற்றம் தான். அது கம்யூனிஸ்ட் வராங்க இன்னைக்கு கூட இருக்க, அவங்க கூட்டணியில் ஆதரிச்சிருக்க ஒரு கம்யூனிஸ்ட் தெளிவா சொல்றாங்க, விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி பண்ணணும். விவசாயிகளுக்கு செய்யலாம் சார், அவங்க ஏற்கனவே தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மத்தவங்க மாதிரி அதை பார்க்க வேண்டியது இல்லை. பொழுதுபோக்கா பஸ்ல போறான்னு சொல்லும்போது விவசாயிகளுக்கு தாராளமா செய்யலாம். சரி, நேரம் குறையிருக்கு. நிஜாம் சார், சுருக்கமா ஒரு கேள்விக்கு பதில் சார். இப்போ முதலமைச்சர் விஜய் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர் பேசுறாரு. இருக்கு அந்த 10 ரூபாங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்படுது, இந்த அட்டைப்பெட்டி இறக்குறவங்களுக்கு, அதை பராமரிப்புகளுக்கான கூலி அதை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அது கமிஷனா சொன்னது, இன்னைக்கு வந்து அது அட்டைப்பெட்டி தூக்குறவங்களுக்கு கூலின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு தஞ்சாவூர்ல போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி திரு விஜய் சொன்னாரு. இன்னைக்கு திரு அமைச்சர் வெங்கட்ராமன் சொல்றாரு 40 ரூபா வாங்குறது மூட்டை தூக்குறதான கூலின்னு சொல்றாரு. அப்போ அவங்க பிரச்சாரத்தின் போது எங்க அவங்க வந்து எங்க அவங்க ரொம்ப வீரியமா செயல்படுவாங்க, ரொம்ப அமைதியாகவும், எங்க ரொம்ப என்ன உண்மையை அதை கொண்டு போனன்றதுல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்களா? ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்பு. 10 ரூபா வாங்குறதா இருந்தா நீங்க அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றீங்க, பில்லு போட்டு வாங்குங்க. ஏன் அதை கைவிட்டா வாங்குறீங்க? இப்ப நீங்க எதை தப்புன்னு சொன்னீங்க, அது இப்போ நடக்குது சொல்றாங்க. அது அவங்கள ஒத்துக்கிறமா தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 10 ரூபாய் நீங்க வாங்குறேன்னு சொன்னா அதை வந்து ஏன் வந்து இல்லீகலா வாங்கணும்? சரி, அது தவறு. இங்க ஜஸ்டிஃபை தப்பு. இந்த மூட்டைக்கு 40 ரூபாய் மூட்டைக்கு கூலிங்க ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க. இல்ல நீங்க மூட்டை வாங்கிங்க இறக்குங்கன்னு போடுங்க. இப்ப இருக்கிற அரசும் கூட அது லீகலா பண்ணாம அது ஒரு காரணம் சொல்ல பாக்குறாங்க. சரி, ஓகே, இப்ப இருக்கிற அரசும் கூட ஒரு காரணம் சொல்லணும் தான் சொல்றாங்க. அது மாதிரி தப்பிக்க கூடாது. சரி, ஓகே, எதை தவறு திருத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, நிகழ்ச்சி மாற்று கிடையாது.